ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தானோட கோர் பேசிக் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கோர் டேட்டா டைப்ஸ் தான் வந்து இட் இஸ் யூஸ்ட் டு டிஃபைன் மோஸ்ட் ஆஃப் த ஐ வுட் சே டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். கோர் டேட்டா டைப்ஸ்ல 8 டேட்டா டைப்ஸ் இருக்கு. பட் இது மட்டுமே கிடையாது. 8 டேட்டா டைப்ஸ் மட்டுமே கிடையாது. பட் ஃபார் அ பிகினர் இந்த 8 டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து நம்ம போக முடியும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து நம்பர்ஸ். ஸோ இது வந்து இட் கேன் பி அன் இன்டிஜர் வேல்யூ ஆர் இட் கேன் பி அ ஃப்ளோட். அப்புறம் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் சொல்லலாம். அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியன் வேல்யூஸ், எஸ் ஆர் நோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூலியன்ல வரும் ஆக்சுவலா. கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். இட் கேன் பி அ லிஸ்ட், அ செட், டப்பிள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் விச் வி கேன் ஸ்டோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பைத்தான் பொறுத்தவரைக்கும் இந்த டேட்டா டைப்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட் இருக்கு. இன்ட் வந்து நம்பர்ல வரும். ஃப்ளோட்டும் நம்பர்ல வரும். ஸ்ட்ரிங் வந்து டெக்ஸ்ட்ல வரும். பூலியன் வந்து பூல், ஆ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லிஸ்ட் அகைன் இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்ல வரும். டப்பிள், செட், பிட். ஸோ இது ஒவ்வொன்னும் நம்ம என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து ஒரு புரோகிராமிங்க்கான ஒரு பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் நம்ம வந்து அதுல வந்து எஃபிஷியன்ட்டா நம்மளால கோடிங் பண்ண. ஸோ வாட் இஸ் த நம்பர்ஸ்? ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, போத் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் இது 2மே இதுல வந்துடுது. ஸோ இன்டிஜர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டூ 25, மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 90 அப்படி நம்ம குடுக்குறோம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சல்யூட் வேல்யூ. ஸோ இன்டிஜர் வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த டேட்டா டைப்பே இன்ட். ஸோ இத நம்ம யூஸ் பண்ணோம்னா, வி கேன் டிஃபைன் அ சிம்பிள் டிஜிட். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் இதுவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இன்டிஜர் வந்து ஒரு வேல்யூ வந்து அப்சல்யூட் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்தது ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் வந்து எங்க வரும்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டூ டீல் வித் ஒன்லி அப்சல்யூட் வேல்யூ, பட் சம் ஆஃப்டர் நம்பர்ஸ் ஐ வாண்ட் சம் டெசிமல் வேல்யூஸ் ஆல்சோ. ஸோ ரியல் வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இட் வில் நாட் பி ஆல்வேஸ் அப்சல்யூட் இல்லைங்களா? கன்டினியூஸ் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்றதுக்கு வி கேன் யூஸ் ஃப்ளோட். ஒரு எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்டாக் பிரைஸ் எடுத்துக்கலாம். இல்ல டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். ஸோ பைத்தான்ல ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னா, இது ஆட்டோமேட்டிக்கலா நீங்க என்ன டைப் வந்து நீங்க அசைன் பண்றீங்களோ, வேல்யூ அசைன் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி அது டேட்டா டைப்ப வந்து இது ஆட்டோமேட்டிக்கா அத எடுத்துக்கும். ஸோ நீங்க இன்டிஜர் அசைன் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இன்டிஜர எடுத்துக்கும். ஆ நீங்க ஃப்ளோட் வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோட்டா எடுத்துக்கும். ஸோ இதுக்கும் ஜாவாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்ட் லாங்குவேஜ். ஸோ நீங்க என்ன வேல்யூ அசைன் பண்ணீங்கனாலும், ரன் டைம்ல அந்த வேல்யூ பேஸ் பண்ணி டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணிரும். பட் ஜாவா பொறுத்தவரைக்கும் ஆர் எனி ஸ்டாட்டிக்கலி டைப்ட் லாங்குவேஜ் லைக் சி, சி பிளஸ் பிளஸ் வந்து நீங்க வந்து ஒரு டேட்டா டைப்ப டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட் இஸ் ஈக்குவல் டூ 0 சம் நம்பர் அப்படி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த வேல்யூ சேஞ்சே பண்ண முடியாது. அது வந்து அந்த டேட்டா டைப் மட்டும் தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேரியபிள வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள வந்து இன்டிஜர் டைப்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்றீங்களோ, அந்த வேல்யூ மட்டும் தான் அசைன் பண்ண முடியும். ஆனா பைத்தான்ல அப்படி கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்ட் லாங்குவேஜ்க்கும், டைனமிக்கலி டைப்ட் லாங்குவேஜ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட். இது ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஆ டிஎன்ஏ டேட்டாவே நான் சொன்னேன் இல்லையா? பயோபைத்தான் என்னோட பயோபைத்தான் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டிஎன்ஏ டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏடிஜிசி அப்படி லாங் சீக்வென்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்ட வந்து நீங்க அசைன் பண்ணலாம். ஸோ எனிதிங் விச் இஸ் இன்சைட் டபுள் கோட்ஸோ இல்ல சிங்கிள் கோட்ஸோ வந்துச்சுன்னா, அது வந்து டெக்ஸ்ட். ஸோ அது இல்லாம வேற ஒரு நம்பரே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர நீங்க டபுள் கோட்ஸ்ல குடுத்தீங்கன்னா, இட் பிகம்ஸ் எ டெக்ஸ்ட். பட் அது நம்பர் இல்லாம நீங்க வந்து குடுத்தீங்கன்னா தான் இட் வில் பிகம் எய்தர் அன் இன்டிஜர் ஆர் அ ஃப்ளோட். ஸோ பேசிக்கலி நீங்க ஸ்ட்ரிங் வந்து எப்படி இன்டர்பிரெட் பண்ணணும்னா, நீங்க டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸோ பூலியன் வேல்யூ வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது. அப்சல்யூட் வேல்யூ இதுவும் அப்சல்யூட் வேல்யூ தான். பட் இத பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் குடுக்கும். பைனரி சாய்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எங்க வரும்? ஏதோ ஒரு கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா ட்ரூ. இல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம குடுக்கும். இல்லையா? ஸோ ஆனா பூலியன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, பக்காவா அந்த என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்களோ, அந்த வேரியபிள்க்கு மட்டும் தான் நீங்க அத அசைன் பண்ணணும். ஸோ லிஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரே வேல்யூ அசைன் பண்ணாம, ஐ வாண்ட் டூ அசைன் எ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ்ன்றது தான்
வி ஆர் காலிங் லிஸ்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு. ஒரு 1 டூ 10 வரைக்கும், இல்ல 1 டூ 4 வரைக்கும் நான் அசைன் பண்றேன் அப்படின்னா, நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு, அதுல வந்து நான் வந்து அந்த லிஸ்ட்ட வந்து அசைன் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து அ கலெக்ஷன் ஆஃப் சம் வேல்யூஸ். பட் பார்த்தீங்கன்னா, இதுல டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? ஸ்ட்ரிங் ஆக்சுவலா. So a list can be collection of any data type. ஓகேங்களா? நாட் ஜஸ்ட் நம்பர் ஆர் ஸ்ட்ரிங், எனி டேட்டா டைப். பட் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வி ஷுட் கீப் ஸ்கொயர் பிராக்கெட். இங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குடுத்தீங்கன்னா தான் அது வந்து லிஸ்ட்டா எடுத்துக்கும். ஸோ த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆர்டர். ஆர்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு இண்டெக்ஸ கிரியேட் பண்ணும். இண்டெக்ஸ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெஞ்ச்ல ஒரு 10 பேர் உட்கார்ந்திருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் ஸ்டூடண்ட், தேர்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அந்த ஆர்டர் வந்து குடுக்குறது தான் வந்து இண்டெக்ஸ். ஸோ இப்ப வந்து பைத்தான பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஆல்வேஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஆர்டர்டு. லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் சேஞ்சபிள். ஸோ இட் கேன் ஆல்சோ அலோவ் டூப்ளிகேட்ஸ். மல்டிபிள் டூப்ளிகேட்ஸ் கூட நீங்க அலோவ் பண்ணலாம். டப்பிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுவும் கலெக்ஷன் தான். பட் இதுல கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, பேரான்தசிஸ் பாருங்களேன். ஸ்கொயர் பிராக்கெட் கிடையாது. இல்லையா? இதுல வந்து பேரான்தசிஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். காரணம் என்னன்னா, சில டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ சேஞ்ச் த ஆர்டர் அட் ஆல். ஸோ அப்ப எனக்கு எது யூஸ் ஆகும்னா, டப்பிள் யூஸ் ஆகும். ஸோ இதுல வந்து இதுவும் ஆர்டர் தான். 0 டூ 1 0லேருந்து ஆரம்பிக்குது இண்டெக்ஸிங்கு. பட் நீங்க ஒன்ஸ் டிஃபைன் பண்ணீங்கன்னா டப்பிள்ல, யூ கேனாட் சேஞ்ச் த வேல்யூ. அது என்ன வேல்யூ அது மட்டும் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா ஃபிக்ஸ்டாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்டைன் வேரியபிள்ஸ் இருக்கு. அதோட பேசிக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்லலாம். ஒரு கிளாஸ் இருக்குன்னா, சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 சப்ஜெக்ட்ஸ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிருவோம் இல்லையா? அந்த அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்க்கு அந்த 10 சப்ஜெக்ட் தான் வரும். நம்மளுக்கு 100% தெரியும். ஸோ அப்ப நம்ம அங்க போயிட்டு எதுக்கு லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு. ஸோ எங்க வந்து உங்களுக்கு வந்து 100% தெரியும். ஓகே. இந்த டேட்டா டைப்ஸ் வந்து இதுதான் வேல்யூஸ். இது வந்து இட் வில் நாட் சேஞ்ச் அப்டின்னா, நீங்க வந்து டப்பிள் யூஸ் பண்ணலாம். பட் யூ வாண்ட் இன்டர்சேஞ்ச் சம்திங்னா, லைக் யூ வாண்ட் ஆட், யூ வாண்ட் ரிமூவ் ஆர் சம்திங்னா நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள். அது என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த இதுல ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ செட் வந்து எப்படின்னா, இதுவும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான். பட் இதுல எப்படின்னா, உங்களுக்கு யூனிக் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்ற போது நீங்க வந்து செட் யூஸ் பண்ணலாம். செட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். பட் செட்ல வந்து அன்ஆர்டர்ட். இண்டெக்ஸ் வந்து இதுல கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா செட்டே வந்து இட் வில் அ ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, கர்லி பிரேசஸ் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? செட்டுக்கு வந்து ஸோ டிக்ஷனரி வந்து தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் செட். ஸோ கீ வேல்யூவா நான் டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ராஜ், ஏஜ் 20, மார்க்ஸ் 85. ஸோ இது வந்து ஒரு டிஃபைன்ட் கீ வேல்யூல நான் ஸ்டோர் பண்றேன். ஸோ இது வந்து எதோட எக்ஸ்டென்ஷனு நம்ம பார்த்த செட் இருக்கு இல்லையா? அதோட எக்ஸ்டென்ஷன் தான். சேம் ப்ராப்பர்ட்டீஸ் தான். டூப்ளிகேட்ஸ் கிடையாது. அன்ஆர்டர்டு. ஆட்டோமேட்டிக்கலா எதாவது நீங்க அசைன் பண்ணீங்கனாலும் டூப்ளிகேட்ஸ ரிமூவ் பண்ணிரும். பட் இட் வில் பி இன் எ ஃபார்ம் ஆஃப் கீ வேல்யூ பேர். ஸோ அதுதான் வந்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா டைப். ஆ ஜெனரலா சொல்லுவாங்க, நீங்க டிக்ஷனரி மட்டும் உங்களுக்கு நல்லா எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி ல பாதி லாஜிக் பைத்தான்ல நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேட்டா டைப் இது. இது நல்லா நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகும். டிக்ஷனரி, லிஸ்ட், டப்பிள் இது நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலே போதும் ஆக்சுவலா. ஸோ நான் சொன்ன மாரி மியூட்டபிள் வெர்சஸ் இம்யூட்டபிள். ஸோ சில டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, மியூட்டபிள் இன் தி சென்ஸ் நீங்க அதில இருக்கிற வேல்யூ அசைன் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். லிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிக்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சேஞ்ச் பண்ணலாம் வேல்யூஸ. ஈவன் தோ இட் இஸ் யூனிக் யூ கேன் சேஞ்ச் இட். பட் நீங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, சேஞ்சே பண்ண முடியாதுன்றது தான் இந்த இது ஆக்சுவலா. இதுல வந்து இந்த டேட்டா டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் வரும், ஃப்ளோட் வரும். பூலியன் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து டப்பிள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இம்யூட்டபிள். ஸோ ஒரு வேல்யூ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு வேல்யூஸ இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுல போய் நான் ஒரு ஆர்டர்ல போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ்ல எனக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணா அப்படி பண்ண முடியாது. எரர் தான் அடிக்கும். டப்பிள்ல போயிட்டு நீங்க ஒரு அரே ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணா எரர் அடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எரர் வரும் அப்படின்றத நம்ம பிராக்டிகலா நம்ம இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் சம்மரிங்க. ஃபைனல் சம்மரி என்னது? ஸோ நம்ம பார்த்த மாரி கேட்டகரீஸ் பாருங்க, டேட்டா டைப்ஸ் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க.
ஃபர்ஸ்ட் கேட்டகரி நியூமெரிக்ல பார்த்தா இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் வருது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து இது வந்து ரொம்ப இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டேட்டா டைப். பட் எங்க வரும்னா ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஏதாவது நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூ நம்ம நெறைய டைம் யூஸ் பண்றது இன்டிஜர், ஃப்ளோட். டெக்ஸ்ட் அதே மாரி நெக்ஸ்ட் கேட்டகரி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் வருது. பூலியன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஓஓஎல். ஸோ அதுதான் டேட்டா டைப் இது. ஸோ சீக்வென்ஸ்ன்றது லைக் லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இது சொல்லலாம் இல்லையா? ஸோ அ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன வருது? லிஸ்ட் அண்ட் டப்பிள் வருது. செட் செட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் அன்ஆர்டர்டு. பட் இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ ஃபைனலா மேப்பிங் கீ வேல்யூ பேரா நான் வந்து மேப் பண்றேன் அப்டின்ட்டு. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ மட்டும் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுல வந்து வேரியேஷன்ஸ் எவ்ளோ இது வந்தாலும், நீங்க இதுதான் பேஸ். ஸோ இத நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே போதும். இதுலேருந்து உங்களுக்கு மல்டிபிள் நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் எல்லாமே இதுலேருந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது வந்து போக, 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 போக மத்த டேட்டா டைப்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய அ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு. அத பத்திலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் சம்மரி ஆஃப் டேட்டா டைப்ஸ். தேங்க் யூ ஃபார் லிசனிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஏதாவது வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க் யூ சோ மச்.